ஈக்விட்டியில் பேனிக் சுச்சுவேஷன், கோல்டு வந்து ஏற்ற இறக்கங்கள் அப்படின்னும் போது எனக்கு அடுத்த 1 or 2 இயர்ஸில் வந்து எனக்கு ஃபிக்ஸடாக 9-10% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா அப்படின்னா ஒரு NCDஸில் ஈஸியாக ஒரு 9-9.5% ஒரு ஸ்டேபிளான இன்ஸ்ட்ருமெண்ட்டு தாராளமாக கிடைக்கும். சில பேர்லாம் வந்து மோர் தேன் 60s சில கிளைண்ட்ஸ்லாம் வந்து திடீர்னு கால் பண்ணி சார் எனக்கு வந்து அடுத்த 3 இயர்ஸில் 30% ரிட்டர்ன்ஸ் கம்பவுண்டிங்காக வேணும்லாம் கேட்பாங்க. அது கோவிட்லேருந்து கிடச்சது, இதுக்கு மேலே கிடைக்காதுன்னு சொன்னால் யாருமே நம்பலை. பட் ஆனால் 24லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 2 இயர்ஸாக வந்து எல்லாருக்குமே நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான். இயர்லி எதெல்லாம் பெஸ்ட்டாக இருந்த ஃபண்ட்ஸோ அதுவுமே வந்து நெகட்டிவ் தான் கொடுத்துருக்கு, இல்லை ஃப்ளாட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் மார்க்கெட்னா இப்படி தான் இருக்கும். இப்போதைக்கு வார் வந்து 2 வீக்ஸ் தான் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாப் பண்ணதுக்கு உடனே வந்து சென்செக்ஸ் வந்து ஏறிடுச்சு. ஸோ ஆஃப்டர் 2 வீக்ஸ் என்ன சார் நடக்கும்? ட்ரம்ப் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. இந்த 2 வீக்ஸ்லேயே வந்து திடீர்னு இஸ்ரேல் வந்து ஒரு குண்டு போட்டாங்கன்னா மறுபடியும் ஒரு பேனிக் சுச்சுவேஷன். க்ரூட் ஆயில் வந்து ஒரு வார்த்தை இல்லைன்னா ஒரு லைனு இது ஏதாவது நடந்துச்சுன்னா ஒரு 10% ஏறுது, 5% குறையுது, இது மாதிரிலாம் நடக்குது. எல்லா ஃபண்டுமே லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் டேட்டா 15 இயர்ஸ் டேட்டா அனலைஸ் பண்ணால் இதனால தான் மியூச்சுவல் ஃபண்டோட பெனிஃபிட்னே சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து கோல் பேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் யாரெல்லாம் இன்னொரு 5 வருஷத்துக்கு இருக்கேன், அட்லீஸ்ட் 2-3 இயர்ஸ் மேலே தான் என்னோட கோல் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஈக்விட்டியில் இருந்தீங்கன்னா பயப்பட வேணாம். கண்டிப்பாக அதிகமான ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் இருக்கும், எதிர்பார்க்கலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்டாக்ல நெக்ஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு பண்ணுறதுக்கு நல்ல சுச்சுவேஷன். லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லாம் நல்ல வேல்யூவேஷன் அட்ராக்டிவாக இருக்குது. ட்ரம்ப் போடுற ட்வீட்னால, இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் சொல்கிற ட்வீட்னால, இல்லை ஈரான்லேருந்து வர நியூஸு நாங்கள் இதை பிளாக் பண்ண போகிறோன்னு ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் எல்லா கண்ட்ரிக்கும் பிளாக் பண்ணி திடீர்னு நியூஸ் வருதுன்னா திடீர்னு ப்ரைஸ் இம்பாக்ட் இருக்கும். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கணேசன் திரு அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரீத்தி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா சார், நேற்றுலேருந்து வார் வந்து ஒரு 2 வீக்ஸ் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால சென்செக்ஸுமே வந்து 1800 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்து அப்பாச்சு. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் அப்டேட் என்ன சார்? இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா லாஸ்ட் ஒரு 40 நாளாக இறக்கங்களோடு இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 14-15% கரெக்ஷன். ஸோ இங்கேருந்து மேலே வந்து எப்படியும் ஒரு குட்டி ரிலீஃப் ராலின்னு சொல்லுவோம். ஸோ இங்கேருந்து ஏறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. பட் இங்கேருந்து ஸோ அது இல்லாமல் இப்போ குவார்டர் ரிசல்ட்ஸு, இயர் அண்ட் ரிசல்ட்ஸ்லாம் வரப்போகுது. ஆல்ரெடி சில கம்பெனிஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ரிசல்ட்ஸும் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ரேலி கண்டினியூ ஆகும். ஸோ நம்ம வந்து யாரெல்லாம் வந்து லாஸ்ட்டு ஒரு 1.5 மாதமாக ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவாக இருக்குது, போர்ட்ஃபோலியோ நெகட்டிவாக இருக்குது, நான் வித்துருட்டுமா இப்படிலாம் ஒரு டவுட்டு, சந்தேகங்கள், ஒரு பயம் கலந்த சுச்சுவேஷன் இருந்தவங்களாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகலாம். ஏன்னா நீங்கள் அடுத்த ஒரு எப்படியும் ஒரு 10 டேஸில் அட்லீஸ்ட் இருந்த போர்ட்ஃபோலியோட கொஞ்சம் பெட்டராகவே மாறுறதுக்கான வாய்ப்பு நல்லாவே தெரியும். நீங்களே பார்க்கலாம். இன்னுமே வந்து ரேட் கட் வந்து 5.25% தான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆப்ஷன் போனால் கரெக்டான இதாக இருக்குமா சார்? ஈக்விட்டியில் பேனிக் சுச்சுவேஷன், கோல்டு வந்து ஏற்ற இறக்கங்கள் அப்படின்னும் போது எனக்கு அடுத்த 1 or 2 இயர்ஸில் வந்து எனக்கு ஃபிக்ஸடாக 9-10% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா அப்படின்னா ஒரு NCDஸில் ஈஸியாக ஒரு 9-9.5% ஒரு ஸ்டேபிளான இன்ஸ்ட்ருமெண்ட்டு தாராளமாக கிடைக்கும். அகெயின் இது வந்து இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்னு சொல்ல வரல. FDயில் வச்சுருக்கவங்க ஆல்டர்னேட்டாக யோசிக்கலாம். இல்லைனா ரிட்டையர்ட் ஆனவங்க எனக்கு ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் வேணுன்றவங்க இந்த மாதிரி பீப்புளெலாம் தாராளமாக ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட் போகலாம். ஸோ இவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து ஈக்விட்டியோட வாலட்டாலிட்டி இப்போ பார்த்துருப்பாங்க. சில பேர்லாம் வந்து மோர் தேன் 60s சில கிளைண்ட்ஸ்லாம் வந்து திடீர்னு கால் பண்ணி சார் எனக்கு வந்து அடுத்த 3 இயர்ஸில் 30% ரிட்டர்ன்ஸ் கம்பவுண்டிங்காக வேணும்லாம் கேட்பாங்க. அது கோவிட்லேருந்து கிடச்சது, இதுக்கு மேலே கிடைக்காதுன்னு சொன்னால் யாருமே நம்பலை. பட் ஆனால் 24லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 2 இயர்ஸாக வந்து எல்லாருக்குமே நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான். இயர்லி எதெல்லாம் பெஸ்ட்டாக இருந்த ஃபண்ட்ஸோ அதுவுமே வந்து நெகட்டிவ் தான் கொடுத்துருக்கு, இல்லை ஃப்ளாட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் மார்க்கெட்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் வெறும் ஈக்விட்டி மட்டும் இல்லாமல் ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ணுறதும் நல்லது. ஏன் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றலைன்னா இன்ஃப்ளேஷன் வந்து இப்போதைக்கு ஹை லெவல்ஸில் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இதோட இம்பேக்ட் வந்து போக போக தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து மேபி நெக்ஸ்ட் மந்த் ரிசல்ட்ஸில் இன்ஃப்ளேஷன் டேட்டா கொஞ்சம் ஏறுச்சுன்னா மேபி இன்ட்ரெஸ்ட் ரேட் கன்சிடரேஷன் இருக்கும், ஏற்றலாமா அப்படின்றது. அகெயின் யூஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டா இனிமேல் தான் வரும் இந்த வீக்கில். ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா மேபி ஜூனில் வந்து ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றலாம். அதோட இம்பேக்ட் வந்து இந்தியாவிலையும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் யாரெல்லாம் வந்து எனக்கு ஈக்விட்டி வேணாம், லம்சம் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இப்போவுமே ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட் NCD பாண்ட்ஸ் கன்சிடர் பண்ணலாம். லாஸ்ட் 2 இயர்ஸும் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேரோட போர்ட்ஃபோலியோ வந்து ஃபாலில் தான் இருக்குது, நெகட்டிவில் தான் இருக்குது. பட் சில ஃபண்ட்ஸ் வந்து லாங் டேர்ம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும், ஃப்ளெக்ஸி கேப்பாக இருக்கட்டும், ஒரு 5 இயர்ஸில் வந்து 15% கிட்ட வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. பட் லாங் டேர்மில் இவ்வளோ கொடுக்கும்போது ஷார்ட் டேர்மில் பார்த்துட்டு ஏன் பேனிக் ஆகுறாங்க? ஏன்னா ரிசல்ட் இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில்
ஒரு 15%, 10% ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸில் ஸ்டார்ட் ஆனவங்க தான் பேனிக் ஆகுறாங்க. ஆனால் 5 இயர்ஸ் முன்னாடி ஒரு 21, 22, 23 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணவங்கலாம் அவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு 15, 18% இல்லை 20% இருந்து குறைஞ்சு ஒரு 12, 14%. எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட்லாம் 20ல் ஆரம்பிச்சாரு. கரெக்டாக மே மாதம், ஜூன் மாதம் கோவிட் டைமில். இன்னமும் அவருக்கு வந்து அந்த ஃபண்டு 15%, ஓவரால் போர்ட்ஃபோலியோ 15% இருக்கு. பட் ஆனால் அவர் பார்த்தது 20% மேலே இருந்தது. ஸோ இதில் இருந்து குறைஞ்சிருக்கு. நிறைய பேர் யாரெல்லாம் அந்த 5, 6 இயர்ஸா இல்லை 4, 5 இயர்ஸாக இருக்கவங்க நீங்கள் சொல்கிற ஒரு 15% அண்ட் மேலே இல்லை அட்லீஸ்ட் ஒரு 13, 14%ல் இருக்காங்க. பட் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 4, 5 லேக்ஸ் குறைஞ்சிருக்கு, ஒரு 2, 3 லட்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுறது ஈஸி. சார் மார்க்கெட் வார் சிச்சுவேஷன் ஓவரால் குறையிறதுனால குறைஞ்சிருக்கு. பட் யாரெல்லாம் லாஸ்ட் 2 இயர்ஸாக ஸ்டார்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸோ இல்லை -2% இல்லை 2%, 5% எஃப்டி கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன் இல்லை லெஸ் தென் எஃப்டி ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது நான் ஏன் ஈக்விட்டி போடணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து ஆப்வியஸாக தோண தான் செய்யும். ஏன்னா எல்லாமே பேப்பரில் நம்ம பார்க்குறோம். ரியல் டைம் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி 15% இருந்தது, இப்போ வந்து 2% காமிக்குது. இப்படியே போனால் நெகட்டிவ் ஆகி எனக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுமோன்ற ஒரு பேனிக் வந்து எமோஷ்னலி எல்லாருக்கும் இருக்கும். ஸோ பயப்பட வேணாம். லிக்விடேட் பண்ணால் தான் அந்த -ஓ 2% ரிட்டர்ன்ஸோ எஃப்டியை விட கம்மியான ரிட்டர்ன்ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா இன்னொரு 2-3 மந்த்ஸில் கண்டிப்பாக மறுபடியும் அதே கைண்ட் ஆஃப் மேபி 12%, 14% இல்லை அதிகமான ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது நம்ம பழைய டேட்டாவோட கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரியும். இப்போதைக்கு வார் வந்து 2 வீக்ஸ் தான் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாப் பண்ணதுக்கு உடனே வந்து சென்செக்ஸ் வந்து ஏறிடுச்சு. ஸோ ஆஃப்டர் 2 வீக்ஸ் என்ன சார் நடக்கும்? ட்ரம்ப் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. இந்த 2 வீக்ஸ்லேயே வந்து திடீர்னு இஸ்ரேல் வந்து ஒரு குண்டு போட்டாங்கன்னா மறுபடியும் ஒரு பேனிக் சிச்சுவேஷன். க்ரூட் ஆயில் வந்து ஒரு வார்த்தை இல்லைன்னா ஒரு லைனு இது ஏதாவது நடந்துச்சுன்னா ஒரு 10% ஏறுது, 5% குறையுது, இது மாதிரிலாம் நடக்குது. ஸோ அதனால் ஒரு அன்சர்டைன் சிச்சுவேஷன் தான் இந்த 2 வீக்ஸ் இல்லை இதுக்கப்புறமும். ஏன்னா இந்த டைம் லைனில் டாக்ஸ் பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதில் மிக முக்கியமான விஷயம் அந்த நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோன்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. ஈரான் வந்து எங்கள் டீலில் அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது பேசும்போது தான் இன்னும் டீட்டெயிலாக எப்படி இருக்குன்னு தெரியும். ஏன்னா இதுக்காக தான் அவங்க சண்டையே வந்தாங்க சண்டைக்கு. ஸோ அதெல்லாம் வந்து மாறுது. டாக்ஸில் வந்து மறுபடியும் அது ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ற கைண்ட் ஆஃப் போச்சுன்னா என்ன ஆகுது அண்ட் யார் மீடியேட் பண்ணுறா? ஓமனில் பேசினாங்க, பாகிஸ்தான் பேசுகிறாங்க. இவங்க பேசி ஒத்துக்க வச்சு 2 நாடும் சம்மதிச்சு இட்ஸ் அ வெரி லாங் ப்ராசஸ் சொல்லும் போது ஸோ 14 டேஸில் முடியுமான்னு தெரியாது. அண்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இஸ்ரேலும் வந்து மாற்றி பேசுகிறதுக்கோ இல்லை மறுபடியும் சண்டை இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் பண்ணியிருக்காங்க. முன்னாடி ஜூன் மாதம் நடந்துச்சு. ஸோ மறுபடியும் பிப்ரவரியிலையும் நடந்துச்சு. இப்போ மறுபடியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. ஸோ எல்லாம் ஸ்மூத் அவுட் ஆனால் இந்தியாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ். எல்லாமே நல்லபடியாக முடியணும்னு நம்மளும் எதிர்பார்ப்போம், நம்பிக்கையாக இருப்போம். நடந்துச்சுன்னா இந்தியாவோட பழைய டேட்டா ஆஸ் வெல் அஸ் அந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் கண்ட்ரோல், க்ரூட் ஆயிலோட இம்பேக்ட் இல்லாமல், இன்ஃப்ளேஷன் இல்லாமல் கம்பெனிஸ் பாசிட்டிவ் வந்தால் ரேலி நடக்க ஆரம்பிக்கும். அப்படி இல்லைனா இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும். அண்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் தான் நீங்கள் யூனிட்ஸ் அதிகமாக லோயர் லெவலில் பை பண்ணுவீங்க. ஒரு ஏறிட்டே போகுது அப்படின்னா எல்லா யூனிட்ஸ்லேயும் வாங்கும் போது ரிட்டர்ன்ஸ் காமிக்கும். பட் குறையும் போது தான் வந்து ஒரு 20% குறையுது. அந்த இடத்துலேயே நிறைய யூனிட்ஸ் பை பண்ணுவீங்க. 120 rupees போன என்ஏவி இப்போ 99 and 100லேயே இருந்ததுன்னா லெஸ் தேன் 20% நீங்கள் அதிகமாக பை பண்ணுவீங்க. மறுபடியும் 120 போச்சுன்னா உங்களுக்கு தான் ப்ராஃபிட். எல்லா ஃபண்டுமே லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் டேட்டா, 15 இயர்ஸ் டேட்டா அனலைஸ் பண்ணால் இதனால தான் மியூச்சுவல் ஃபண்டோட பெனிஃபிட்னே சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் யாரெல்லாம் இன்னொரு 5 வருஷத்துக்கு இருக்கேன், அட்லீஸ்ட் 2-3 இயர்ஸ் மேலே தான் என்னோட கோல் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஈக்விட்டியில் இருந்தீங்கன்னா பயப்பட வேணாம். கண்டிப்பாக அதிகமான ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் இருக்கும், எதிர்பார்க்கலாம். 1 இயர்க்குள்ளே எனக்கு எடுக்கணும், எனக்கு என்ன பண்ணுறது புரியலன்னா டிஸ்கஸ் வித் யுவர் அட்வைசர், டிஸ்கஸ் வித் யுவர் டிஸ்ட்ரிபியூட்டர். என்ன பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்றத பேசி முடிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம சேனலை பார்த்துட்டோ இல்லை எந்த யூடியூப் பார்த்துட்டோ முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா பணம் சம்மந்தமான டெசிஷன்ஸ்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும். சில பேர் பேசும்போது ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் ஒரு நல்ல அட்வைசர். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எஜுகேஷனுக்காக பேசுகிறோம், புரிஞ்சுக்கோங்க. நல்ல அட்வைசரை தேடி போய் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் சொன்ன போது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு நிறைய டைம் இருக்குது. பட் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸோ இன்வெஸ்டர்ஸோ இந்த கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறாங்க, எம்சிஎக்ஸ், இந்த க்ரூட் ஆயில், ஸோ இதெல்லாம். ஸோ இவங்க இதுக்கப்புறம் எந்த செக்டரில் சார் ஃபோக்கஸ் பண்ணலாம்? ட்ரேடர்ஸ் வந்து ரிஸ்க் அதிகம். சீசன்டு ட்ரேடராக இருந்தாலும் லாஸ் வரும். ஸோ ரொம்ப வருஷம் இருக்கேன், என்னால் பேர் பண்ண முடியும்னா பண்ணலாம். இல்லைனா இது ரேஞ்ச் பவுண்ட், இல்லைனா சிச்சுவேஷன்ஸ் வந்து யூஎஸில் ட்ரம்ப் ஒரு ட்வீட்டு இல்லை இஸ்ரேலில் பிரைம் மினிஸ்டரோட ட்வீட் எல்லாம் அந்த ஒரு ட்வீட்னாலே கண்டிஷன்ஸ் மாறுது 10 மினிட்ஸில் 5 மினிட்ஸில். ஸோ இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் கன்சிடர் பண்ணி இப்போ உலக அளவில் சேஞ்சஸ் நடக்கிறதுனால ரொம்ப ரொம்ப காஷியஸாக இருக்க வேண்டியது அவசியம். யாரெல்லாம் வந்து நான் ஃப்ரெண்டு சொல்லி நான் கமோடிட்டியில் ட்ரேட் பண்ணுறேன், இல்லை யார்கிட்டயோ காசு கொடுத்து ட்ரேட் பண்ணுறேன்றவங்க ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க. ஏன்னா நிறைய அக்ராஸ் கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி இடத்துல யாரெல்லாம் ட்ரேடிங் பண்ணாங்களோ பணத்தை
ஒழுங்காக பண்ண முடியாமல் ஏமாற்றிருக்காங்க, லாஸ் நடக்குது, நிறைய நியூஸ் பார்க்குறோம். ஸோ அதனால் ட்ரேடிங்னு யாராவது நீங்களாக பண்ணுறதா இருந்தால், நானே பண்ணுறேன் ட்ரேடிங் அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் அதிகம். ஏன்னா ஆஸ் பர் செபி டேட்டா 1% தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ரிமைனிங் 3% வந்து 1 or 2 lakhs மேலே ப்ராஃபிட் பண்ணுறதில்ல. மீதி எல்லாருமே லாஸ் தான். ஸோ அதனால் நானும் ஏதோ பண்ணணும், பணம் இருக்குன்னு போய் விழாதீங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்டாக்ல நெக்ஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு பண்ணுறதுக்கு நல்ல சுச்சுவேஷன். லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லாம் நல்ல வேல்யூவேஷன் அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ ப்ரைவேட் பேங்க்ஸு, ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் இந்த மாதிரி செக்டார் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் பார்த்துட்டு ஒரு ஆப்ஷனில் ஸ்டாக் மார்க்கெட் வாங்க. ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிஷன்ஸ் ஆர் சேஞ்சிங் எவ்ரி நவ் அண்ட் தென். அதாவது ஒரு நாளைக்குள்ளே நீங்கள் சொன்னால் 1800 பாயிண்ட் போச்சு, பட் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஸோ அப்படின்னும் போது இந்த அளவுக்கு இருக்கும்போது ஒரு நார்மல் ரீட்டைல் ட்ரேடரால் கேஷ்லேயோ எஃப்என்டோலையோ பணம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அவசரப்பட்டு பணம் நிறைய பண்ணலாம் அப்படின்னு உள்ளே வராதிங்க. வெளியிலேருந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த ட்ரேடிங் க்ரூட் ஆயில் பண்ணுறதுக்கு காரணம் லாஸ்ட் 1 இயரில் கோல்டு வந்து 100%க்கு மேல் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு, சேம் சில்வருமே அவ்வளோ கொடுத்துச்சு. ஆனால் கோல்டு சில்வரும் கொடுக்கறதுக்கு ஒரு 6 month ஆகுது ஆச்சு. பட் க்ரூட் ஆயில் கொடுக்கறதுக்கு 70லேருந்து சில வீக்ஸ்லேயே வந்து அது 120 கிட்ட போயிட்டு மறுபடியும் 110க்கு வந்துருச்சு. ஸோ ஒன்றுமே கமோடிட்டி க்ரூட் ஆயிலில் வந்து நிறைய பணம் பார்க்க முடியும்ன்ட்டு தான் க்ரூட் ஆயிலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் இது ஸ்பெகுலேஷன் தானா? இது எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து யூஎஸ்லேயே ஸ்பெகுலேஷன் சொல்லிட்டு நிறைய நியூஸ் வருது, பட் ஆனால் இன்னும் ப்ரூவ் பண்ணல. என்னன்னா ட்ரம்ப் ட்வீட் போடுறதுக்கு முன்னாடி பின்னாடி அப்படின்னு பார்க்கும்போது பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த நியூஸ் வந்துச்சுன்னா க்ரூட் ஆயிலோட இம்பேக்ட் as well as யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டோட எஃப்என்டோ லாஸஸ் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து ஐ திங்க் 2-3 ஈவெண்ட்ஸ் கண்டினியூஸாக நடந்துச்சு. ஸோ இதை வச்சும் நிறைய பேர் ட்ரேட் பண்ண ஒரு பேட்டர்னாக ஃபாலோ பண்ணுவாங்க. பட் திடீர்னு வந்து அவர் மாற்றி பேசிட்டாரு, எதுவுமே சொல்லனா தே லூஸ் த பேட்டர்ன். அதனால இந்த மாதிரி ஒரு வெறும் $70 இருந்து $120ன்னு பார்க்குறோம், பெரிய ஜம்ப்பு இவ்வளோ ப்ராஃபிட்னு. பட் அது போனதுக்கான நாள் எவ்வளோ சீக்கிரமோ குறையறதுக்கான நாள் அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா $120 வரும்போது $200 போகும்னு பேசிட்டு இருந்தாங்க. பட் ஜஸ்ட் ஏன்னா $120 போகும்போது தான் யூஎஸ்லேயும் வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சதான் தெரியல. மறுபடியும் ஒரு நியூஸ் கொடுத்தாரு, அப்படியே இறங்குச்சு less than $100. ஸோ அதனால் இது அந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக இன்ஃப்ளேஷன் உலக அளவில் எல்லா கண்ட்ரிலையும் பாதிக்கும். ஏன்னா காமன் ப்ரைஸிங். ஸோ அதனால் ஒரு லெவலுக்கு மேலே போக முடியாது. அண்ட் ட்ரம்ப் போடுற ட்வீட்னால, இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் சொல்கிற ட்வீட்னால, இல்லை ஈரான்லேருந்து வர நியூஸு நாங்கள் இதை பிளாக் பண்ண போகிறோன்னு ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் எல்லா கண்ட்ரிக்கும் பிளாக் பண்ண திடீர்னு நியூஸ் வருதுன்னா திடீர்னு ப்ரைஸ் இம்பேக்ட் இருக்கும். ஏன்னா த்ரூ அவுட் த டே ட்ரேடிங் நடக்கும்போது நம்மள மாதிரி ட்ரேடிங் இன்னும் 9 to 3 அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்னும் போது நம்ம தூங்குற டைமில் கூட நியூஸ் வந்ததுன்னா அது அடுத்த இமீடியட் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங் பர்டிகுலராக க்ரூட் ஆயில் வந்து அன்லெஸ் யூ ஆர் சீசன்டு இன்வெஸ்டர், சீசன் இன்வெஸ்டரில் ட்ரேடராக இருந்தீங்கன்னா அதில் கூட லாஸ் வரும். ஸோ அதனால் அது வெரி நிஷ் மக்கள், அவங்க மட்டும் பண்ணலாம். பட் நான் வந்து இந்த ஜஸ்ட் நியூஸை பார்த்துட்டு இவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிது அப்படின்ற நியூஸை கேட்டுட்டு நான் போய் பார்க்குறேன்னா நம்மளும் லாஸ் மேக்கிங்கில் தான் இருப்போம். ஏன்னா நம்ம 100-110 பண்ணுவோம். மேபி ஒரு 4 நாள் ப்ராஃபிட்னா ஒரே நாளில் எல்லாத்தையும் லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் குட் டு சி ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில், கமோடிட்டிஸ் எல்லாமே, கோல்டு எல்லாமே. பட் ஆனால் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாலும் லாஸஸ் வரும். அக்செப்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ட்ரேடிங்கில் போய் பணம் லாஸ் பண்ணி இறந்துலாம் போயிருக்காங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி சுச்சுவேஷன் எமோஷ்னலி ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா பணம் ரிலேட்டட் ஒரு லட்சக்கணக்கில் தொலைஞ்சிருச்சு, காணா போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அதோட இம்பாக்ட் வந்து எமோஷ்னலி யாருக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ அதனால தான் வேணான்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மார்க்கெட் கரெக்ஷன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கன்னு சொல்லிட்டு, ஸோ ஸ்டாகர்டாக இன்வெஸ்ட் பண்ணாமல் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்டாகர்ட் இஸ் பெஸ்ட். ஏன்னா 40 நாள் போச்சு, 40 நாளில் இந்த அளவுக்கு குறையும்னு எதிர்பார்க்கல. பட் இப்போ வந்து ஒரு பாட்டம் அவுட் ஆன மாதிரி தெரியுது, வேல்யூவேஷன் வைஸ் அஸ் வெல் அஸ் வேல்யூவேஷன் வைஸ் கண்டிப்பாக ஆயிடுச்சு. பட் இங்கேருந்து உடனே 85,000 போயிடுமானா ஒன் வே ரேலியாக இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்கும் கம்பெனி. அதனால் நீங்கள் அடுத்த ஒரு 2 months 3 monthsக்கு ஸ்டாகர்டாக பண்ணலாம். ஸோ எந்த ஒரு ஸ்டாக் வாங்குறதா இருந்தாலும் இப்போ வாங்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 monthsக்கு ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி பை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.